GCOL 2023 paper. In the paper, the 4 pages, page number 1, page number 2, page number 3, page number 4. அப்போ இதில் எல்லாமாக உங்களுக்கு தெரியும் 12 questions. இதில் part A, part B என்று பகுதி 1, பகுதி 2. அதில் பகுதி 1ல் 6 கேள்வியில் 5 கேள்விகளுக்கு விடை எழுதணும். அதே மாதிரி பகுதி 2ல் பகுதி Bயில் 6ல் 5 எழுதணும். எல்லாமா 10 வினாக்களுக்கு விடை அளிக்க வேண்டும். ஒரு ரீடிங் டைம் 10 minutes, டோட்டல் hours 3 hours. இதெல்லாம் இங்கே உங்களோட ஃப்ரண்ட் பேஜில் தந்தீங்க. நாங்கள் இன்றைக்கு இந்த பேப்பரோட ஃபர்ஸ்ட் கேள்வியை பார்ப்போம். முதலாக அதுக்கு எப்படி விடை அளிப்போம் என்று இங்கே நாங்கள் கவனிப்போம். உங்களுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் இதை பற்றி ஷாக்கி வச்சுக்கொள்கிறேன். நீங்கள் அடுத்து அவங்களோட பேப்பரில் ஸ்டார்டில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க இத்தனை கேள்விக்கு விடை அளிக்கணும் என்று. அதே நேரத்தில் வேறு தரவுகள் இங்கே தரப்பட்டிருக்குது. ஒரு கோலத்தில் கன அளவுக்குரிய சமன்பாடும் கூம்பின் கன அளவுக்குரிய சமன்பாடும் தரப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் இது ரெண்டையும் ஒரு கேள்வியில் யூஸ் பண்ண வேண்டி வரும். சரியா? அப்போ நாங்கள் நேரடியாக கேள்விகளுக்கு போவோம். முதலாவது கேள்வியை நாம் கவனிப்போம். இதை உங்களுக்கு பார்க்கக்கூடிய அளவில் நான் இதை பெரிசாக வைத்துக்கொள்கிறேன். எனக்கு இதை வாசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு விளங்கும் என்று. I'll make it a little bigger than that. ரைட், இங்கே இதான் முதலாவது கேள்வி. இதில் ஒரு வசன அமைப்பில் தரப்பட்ட கேள்வி. இப்போ நீங்கள் இதுக்கு விடைகளை எழுதணும். இப்போ இது என்ன தலைப்பு, எப்படி கேள்வின்னு சொன்னதை நான் கொஞ்சம் கவனிப்போமா. நான் இன்னும் உங்களுக்கு வாசிக்கக்கூடிய அளவுக்கு பெருசாகி வச்சுக்கொள்ளணும். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ரைட், இதில் நான் கேள்வி முதல்ல வாசிக்கணும் பிள்ளைகள். இதில் பார்த்தா ஒரு படம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சொற்களில் தான் இருக்குது. ஆகவே நாங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதில் உள்ள தரவுகள். சதவீதம் ஒன்று இருக்குது, ராணி 10 வீதம். இப்போ நாங்கள் 10 வீதம் என்ற இதில் தரவுகளை நாங்கள் என்ன செய்வோம்னா ஹைலைட் பண்ணிக்கொள்வோம். பத்து வீத ஆண்டு கூட்டு வட்டி. அப்போ இங்கே சொல்லப்பட்டது கூட்டு வட்டி வீதத்தில் ஆண்டுதோறும் வட்டியை கொடுக்கும் ஒரு வங்கியில் 50,000 ரூபாயை, அப்போ அமௌண்ட் 50,000 2 ஆண்டுகளுக்கு. அப்போ 2 ஆண்டுகள் 2 years ஆண்டுகளுக்கு வைப்பு செய்கிறார். 2 ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வட்டியை கண்டு. அப்போ என்ன செய்யணும் என்றால் 2 ஆண்டின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வட்டி, இதைத்தான் காணும். அப்போ எங்களுக்கு சதவீதம் 10, கூட்டு வட்டி வைப்பு தொகை 50,000, வங்கியில் 2 ஆண்டுகளுக்குரிய மொத்த வட்டியை காணும். அப்போ இந்த கேள்வியோட சமரி அதுதான் எங்களுக்கு. நான் முக்கியமாக இதில் சமரியை பார்த்து அதுக்கு ஆன்சர் எழுதினா சரி. இப்போ சதவீதம் 10, முதலீடு 50,000, 2 வருடங்கள் மொத்த வட்டியை காணணும். அப்போ நாங்கள் இதுக்கு விடை எப்படி எழுதுறோன்னு பார்ப்போமா. அப்போ நாங்கள் தரவுகளை திருப்போம் எழுதிக்கொள்வோம். முதலீடு 50,000, வட்டி வட்டி சதவீதம் 10%. அப்போ காலம் இது கூட்டு வட்டி. அப்போ காலம்
2 வருடங்கள் 2 இயர்ஸ். அப்போ வட்டியை காணும்போது கூட்டு வட்டி என்றதால வருட வட்டி வீதம் 10 வீதம். எங்களுக்கு என்ன செய்யலாத ஒரு அடிக்கு நாங்கள் இந்த ஒரு வருடத்துக்கு கண்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பெருக்கி எடுக்கலாம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் முதலாவதாக செய்ய வேண்டியது முதல் வருட வட்டி. முதல் வருட வட்டியை பார்க்குற நேரம் 100க்கு 10 வீதம் 50,000. எங்களுக்கு இதுக்குரிய விட இலவாக இருக்கலாம். ஏன்னா இதை கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணின்னு சொன்னால் 2 0 இங்கே 2 0. அப்போ எங்களுக்கு வரும் இதுக்கு 5,000. இதுதான் முதல் வருட வட்டி. இப்போ நாங்கள் முதல் வருட வட்டியை கண்டது பிறகு என்ன செய்யணும் என்றால் 2ஆம் வருட வட்டி. 2ஆம் வருட வட்டி என்றால் அதே மாதிரி தான் 100க்கு 10 வீதம் தான் பார்க்கணும். ஆனால் முதல் 50,000 இருக்காம என்ன செய்யணும்னா இந்த 50,000 இதுதான் முதல். இந்த வட்டி இது ரெண்டும் கூட்டிப்பாரு. அப்போ 50,000 5,000 வந்தால் 55,000 தான் நீங்கள் இங்கே போடணும். ஏன்னா முதலும் வட்டியும் சேர்ந்து தான் பாருது. அதுக்குத்தான் இதுக்கு கூட்டு வட்டி. 10 வீதம் கூட்டு வட்டி. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அதை போட்டு தான் கணக்கு செய்யணும். இதை நீங்கள் படிச்சு இருந்தால் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. 55,000க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். இங்கேயும் நாங்கள் செய்யலாம்ன்றா இதை இலகுவாக சுருக்கலாம். 2 பூஜ்ஜியங்களையும் வெட்டலாம். வெட்டினாண்டா அப்போ இங்கே வரும் எங்களுக்கு 5,500 வரும். அப்போ மொத்த வட்டி தான் நீங்களே கேட்கப்பட்ட விடை. ஆகவே நீங்களுக்கு எழுதலாம். மொத்த வட்டி 5,000 plus 5,500 5,000 5,000 10,500. இப்போ மொத்த வட்டியை கண்ட பிறகு வைப்பில் உள்ள மொத்த தொகை மொத்த வட்டியை காண சொன்னாங்க. அதை கண்டோம் இங்க. அப்புறம் வைப்பில் உள்ள மொத்த தொகை இப்போ ஆரம்பத்தில் இருந்தது 50,000 திருப்ப 10,500. இப்போ அது ரெண்டையும் கூட்டினால் 60,500 தான் இப்போ வைப்பில் உள்ள மொத்த தொகை 2 வருடத்துக்கு பிறகு. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த கேள்வியிட முதல் பகுதிக்குரிய விடை தான் இது. அப்ப மொத்த விடையை நாங்க காணல, நாங்க வாசிச்ச பகுதிக்குரிய விடையை பார்த்தோம். அப்ப உங்களுக்கு இதை சுருக்கமாக திருப்பம் நான் உங்களுக்கு சொல்றதா இருந்தால் முதலீடு 50,000, அதுக்கு 10 வீத வருட வட்டி, 2 வருடத்துக்கு கூட்டு வட்டி. இப்ப முதல் வருட வட்டியை பார்க்கணுமாக இருந்தால் 100க்கு 10 தர 50,000, அப்படி என்ன 5,000 வருது சுருக்கில். இப்ப 2ஆம் வருடம் வட்டி பார்க்குற நேரம் 100க்கு 10 என்றால் இந்த 50,000தோட இந்த 5,000த்தையும் கூட்டி 55,000 போடும். அப்ப இதுக்கு வட்டியை பார்த்தோம்னா 5,500, இங்க 5,000. இப்போ மொத்த வட்டி அது ரெண்டையும் கூட்டினாண்டா எங்களுக்கு இலவா கூட்டலாம். 5,000 10,000 10,500. இதுதான் மொத்த வட்டி. இப்போ மொத்த வட்டியை கண்ட பிறகு மொத்த தொகையை காணணுமா இருந்தால் ஆரம்பத்தில் இருந்த முதலீடு 50,000, அதோட கிடைச்ச மொத்த வட்டி 10,000, ரெண்டையும் கூட்டினா
60,500. சரியா? அப்போ இப்படி எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் முதல் பகுதிக்கு விடை எழுதலாம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா ரெண்டாம் பகுதிக்கு விடை எழுதணும். அதில் ஏபிஎன் அவங்க இந்த கேள்வியில் போடல, ஆனால் பார்ட் பி மாதிரி தான் அதில் கேள்வி திருப்ப அதை சம்மந்தப்படுத்தி தான் கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் ரெண்டாவது வாசி தான் விடை எழுதணும். இது ரெண்டாம் பகுதியில் என்ன சொல்லிக்கணும், இப்போ நாங்கள் இந்த கேள்வியை திருப்ப வாசிக்கணும். வாசித்தோம்னு சொன்னால் இதில் சொல்லப்பட்டிருக்குது 50,000 ஒரு குறித்த நிதி கம்பெனியில். அப்போ ஆரம்பத்தில் இருந்த புள்ளியில் வங்கி, இங்கே போட்டிருக்கு வங்கி என்று. இங்க என்ன நடக்குது என்றால் குறித்த 50,000, அப்போ இதே 50,000 இங்க ஒரு குறித்த நிதி கம்பெனி. அப்ப நிதி கம்பெனி சல்லிக்கு லாபம் தர மாதிரி அதுலயும் வட்டியும் வரலாம். ஒரு நிதி கம்பெனியில் எளிய வட்டி வீதத்தின் கீழ் ஓர் ஆண்டிற்கு மாத்திரம் முதலீடு செய்வதன் மூலம் மேற்குறித்த மொத்த வட்டிக்கு சமனான ஒரு வட்டியை பெறலாம். அப்ப இந்த 50,000 ஆரம்பத்துல 10% கூட்டு வட்டிக்கு 2 வருடத்துக்கு போட்டதால ஒரு கிடைச்ச ஒரு தொகை இருக்குது. அதாவது நாங்க கண்டோம் 10,500 ரூபாய். அப்ப இங்க என்ன செய்யலாம்னு இந்த 10,500 ரூபாய் தொகை, அந்த தொகையை 2 வருஷத்துல கிடைச்ச தொகையை ஆரம்பத்துல இந்த நிதி கம்பெனியில 50,000 முதலீடு செய்வதன் மூலமாக ஒரு வருடத்துல எளிய வட்டிக்கு ஒரு வருடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மாத்திரம் முதலீடு செய்வதன் மூலம் மேற்குறித்த மொத்த வட்டிக்கு சமனான ஒரு வட்டியை பெறலாம். அதே வட்டி 10,500 ரூபாய் கிடைக்குது. அப்ப இங்க வட்டி தெரியும், ஒரு வருடம் என்று தெரியும், முதலீட்ட தொகை தெரியும். அப்படியாக இருந்தா என்ன செய்யலாம் என்றால் அந்த வட்டி என்ன சதவீதம் என்னங்களை காணலாம். இப்ப ராணி முதல் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் வங்கியில் வைப்பில் உள்ள மொத்த பணத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு மேற்குறித்த நிதி கம்பெனியில் முதலீடு செய்தால் அவருக்கு நிதி கம்பெனியிலிருந்து கிடைக்கும் வட்டியை காண்க. இப்ப இந்த கேள்வி விளங்காட்டி புள்ளியில் நாங்க 2ஆம் முறையும் இதை வாசிச்சு பார்க்கணும். இந்த வசனத்துல தான் மொத்த தரவுகளும் தரப்பட்டிருக்குது. இதுல ஒரு நம்பர்ஸ் இல்லை அவ்வளவு. அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் 50,000 வட்டி தெரியும் எவ்வளவு ஒரு வருட வட்டி. அப்ப வட்டி சதவீதத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம்னா காணலாம். வட்டி சதவீதத்தை இங்க காணலாம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவர் இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனியில முதலாவது வங்கியிலிருந்து எடுத்த மொத்த தொகை, அதாவது 60,500 ரூபாவை என்ன செய்ய போறோம்னால் இந்த 2வது நிதி கம்பெனியில முதலீடு செஞ்சு 2 வருடத்துக்கு வச்சால் கிடைக்க வட்டியை கேட்டிருக்கு. சரியா? அப்ப இதை நாங்க திருப்பவும் வாசி விளங்கிறது கொண்டு நாங்க என்ன செய்யலாம் என்றால் எங்கட விடைக்கு போகலும் விடை எப்படி செய்யறோம்னு பார்ப்போமா. அப்ப இந்த மொத்த தொகையை என்ன செய்ய போறோம்னால் நிதி கம்பெனி ஒன்றுல முதலீடு செய்ய போறோம். நாங்க இது பி பகுதி மாதிரி தான் 2வது பகுதி, ஆரம்ப பகுதியிட 2ஆம் பகுதி. இப்போ முதலீடு எங்களுக்கு 60,500. சாரி, ரெட்ல எழுதாம ப்ளூல எழுதுவோமே. ப்ளூ முதலீடு 60,500. ஏண்டா இந்த 2 வருடத்திலையும் கிடைச்ச இந்த மொத்த தொகை தான் இங்க நிதி கம்பெனியில போட போறோம். ஆகவே 60,500 முதலீடு. அப்ப இதுக்கு காலம் ஒரு வருடம், 1 இயர். அப்ப எளிய வட்டி
ஆனால் இதுல கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய தொகையும் எங்களுக்கு இந்த இந்த தொகையை தான் இந்த முதலீடு. இப்போ முதலீட்டு 1 இயர். ஆனா நாங்க இங்க என்ன பார்க்கணும்னா வட்டி வீதம். இப்போ வட்டி வீதத்தை தான் கண்டுபிடிக்கணும் ஆரம்பத்துல. அப்பதான் எங்களுக்கு இதோட முதலீட்டால வார தொகையை காணும். அப்ப நாங்க இங்க வட்டி வீதத்தை காணணும் என்றால் எங்களுக்கு வட்டி வீதத்துக்கு ஒரு சமன்பாடு தெரியும். இவங்க ஆரம்பத்துல சொன்ன 50,000 முதலீடு செஞ்சு இதை முதலீடு செஞ்ச வார தொகையை காணணும். ஆனா எங்களுக்கு இப்ப நேரடியாக இதை காண இயலாது. நாங்க அவங்க சொன்ன ஆரம்ப தரவை வச்சு சதவீதத்தை வட்டி வீதத்தை காணுவோம். அப்ப வட்டி வீதத்தை காணணும் என்றால் ஒரு வருடத்துல அவங்க சொன்னாங்க இந்த தொகையை எடுக்க இயலும்னு சொல்லி. அப்ப நாங்க ஆரம்பத்துல 50,000 முதலீடு செய்தால் இது முதலீட்டுக்கு நாங்க 50,000 போடுவோம். நாங்க சேஞ்ச் பண்ணுவோம். முதலீட்டுக்கு 50,000 போட்டால் வட்டி வீதத்தை காணணும். ஆனா வட்டி அவங்க சொன்னாங்க இந்த வட்டி எவ்வளவு சொன்னால் ஆரம்பத்துல 2 வருஷத்துக்கு கிடைச்ச 10,500 வட்டியை பெறலாம். இதுதான் ஆரம்ப தரவு. அப்ப வட்டி வீதத்தை காண்றதுக்கு 50,000 முதலீடு செய்து ஒரு வருடத்துல 10,500 கிடைச்சென்றால் என்ன சதவீதம் என்று பார்க்கணும். அப்ப வட்டி வீதத்தை காணணும் என்றால் என்ன செய்யணும் என்றால் வட்டி கீழ முதலீடு தர 100. வட்டி கீழ முதலீடு தர 100. அப்ப இங்க வட்டி வந்து 10,500, முதலீடு 50,000 தர 100. அப்ப இதை நாங்க சுருக்கினால் எங்களுக்கு வரக்கூடிய விடைதான் அவங்க கம்பெனியில நிதி நிறுவனத்துல கொடுக்கக்கூடிய வட்டி சதவீதம், எளிய வட்டி சதவீதம். இப்ப இங்க 2 0 கட் பண்ணி இன்னும் 2 0 இன்னும் 2 0 கட் பண்ணினால் இங்க வரக்கூடியது 105/5. அப்படி என்ன இதை சுருக்கினா 21% வரும். அப்ப இந்த கம்பெனில 21% வட்டி வழங்குவாங்க வருடத்துக்கு. அப்படி ஒரு நிதி கம்பெனில தான் இவங்க இந்த 60,500 முதலீடு செஞ்சிச்சு. அப்ப வட்டி வீதம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வட்டி வீதத்தை கண்டுபிடிச்ச பிறகு திரும்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் எங்கட முதலீடு எவ்வளோ இப்ப முதலீடு திருப்பவும் முதலீடு பார்த்தோம் என்றால் முதலீடு வந்து 2 வருடத்துல பெற்ற வட்டியும் மொத்தத்தையும் சேர்த்தது, அதாவது 60,500. இதுதான் முதலீடு. வட்டி வீதம் வந்து 21%. அதான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் நீங்க போடுறீங்க 21%. அப்ப எவ்வளவு காலம் பண்ணி சொன்னால் 2 வருடங்கள். சுருக்கமா எழுதுறேன். இந்த வடிவா எழுதுறது டைம் இல்லாதால். அப்ப முதலீடு தெரியும், வட்டி வீதம் தெரியும், காலம் 2 வருடங்கள், எளிய வட்டி. ஆகவே கிடைத்த மொத்த வட்டியை தான் கேட்கிறாங்க. அப்ப கிடைத்த வட்டி வட்டியை பார்க்கணுமா இருந்தால் 100க்கு எத்தனை வீதம் வட்டி? 21%. அப்ப அதுல எவ்வளவு கிடைக்குது? எவ்வளவு முதலீடு? 60,500 ரூபாய். அப்ப இதை நாங்க சுருக்கி எடுத்தோம் என்றால் எங்களுக்கு இந்த நிதி நிறுவனத்தால் கிடைக்கக்கூடிய வட்டி சரி. இது வந்து 2 இயர்ஸுக்கு வட்டி என்னத்தால நாங்க இனே மல்டிப்ளை பை 2 ஒன்றே போட்டுடுவோம். அப்ப எங்களுக்கு டிரெக்டா ஆன்சரை எடுத்துட்டு இதை நாங்கள் சுருக்குவோம். 2 0
2 0. அப்போ 21 தர 605 தர 2. இதை நாங்கள் பெருக்கி எடுத்தோம் சொன்னால் எங்களுக்கு 25,410 ரூபா கிடைக்கும். இதுதான் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்வதன் மூலம் 2 வருடத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. இந்த மொத்த வட்டி தொகையில் தொகை வந்து இங்கே தரப்பட்டி. பிள்ளைகள் இந்த கேள்வியை நல்லா வாசித்து விளங்கெடுத்து செய்யணும். கொஞ்சம் வெரி சிம்பிள் கொஸ்டின் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணுமா, டைமும் போகும், யோசிச்சும் செய்ய வேண்டிய ஒரு கேள்வி தான். அப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது விளங்கிருச்சும் என்று இந்த கேள்வி. அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்போ இதுதான் இதோட ஆன்சர்ஸ். நாங்கள் அடுத்த கேள்வியையும் பார்ப்போம். இன்னும் அடுத்த 2வது கேள்விக்கு நாங்கள் போவோம். அப்போ 2வது கேள்விக்கு போக முதல்ல நான் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 2வது கேள்வியை போடினா, அப்போ நான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ கிளிப்ஸில் ஒவ்வொரு கேள்விகளையும் போடுறேன். நீங்கள் அந்தந்த லிங்க்கில் போய்த்து அதை பாருங்க. அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்களையும் பார்க்கலும். கமெண்ட் பண்ணுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சேஞ்சஸ் பண்ணலும் பிள்ளைகள். சரியா? இப்போ என்ன மாதிரி இருந்தால் you can text me. Okay, let's meet in the second video.